வெல்கம் பேக் சிங்கப்பெண் சேனல். அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா விசேஷம், திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வரப்போகுது. அதுக்காண்டி முதல் நாள் பிடாரி அம்மனுக்கு உற்சவம் பண்ணுவாங்க, படையல் போடுவாங்க. அம்பாளுக்கு படையல் போட்டு நல்ல விசேஷமாக பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் 4ஆம் தேதி கொடி ஏற்றுவாங்கங்க. டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா 5 மணிலேருந்து 7 மணிக்கெல்லாம் அந்த விசேஷம் முடிஞ்சிருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், சிவனோட பக்தர்கள் எல்லோருமே இந்த கார்த்திகை தீபத்துக்கு வரணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேங்க. ஜெகஜோதியாக காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போமே இன்னும் நிறைய ஏராள மக்கள் எல்லாம் வருவாங்கங்கிற ஆசை நிறைய அண்ணாமலையார்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மைகள் நடந்திருக்குன்னு நான் மனமாற நான் சொல்லுவேங்க. ஏன்னா கலியுகத்திலையும் கண்கண்ட தெய்வமாக நம்ம சிவபெருமான் இருக்கிறாருங்க. ஒவ்வொரு இமை நொடி பொழுதும் காப்பாற்றிட்டு இருக்கிற அண்ணாமலையாருக்கு நம்ம கூடான கோடி நன்றி சொல்லணும். யார் என்னமே நமக்கு கெடுதல் பண்ணாலுமே நம்ம சிவனேன்னு சொல்லிட்டு அந்த சிவன் பாதத்தை சரணாகதி அடைஞ்சிருங்க. கர்ம வினைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லோரையுமே பின்னோக்கி வரும். அப்போ நம்ம சிவனேன்னு உட்காந்து கண்ண முடிக்கும் தியானம் பண்ணிட்டு உட்காந்துடணும். சிவபெருமான யாருக்கு என்ன எப்பொழுது எப்படி கொடுக்கணும்னு தெரியும், எடுக்கணும்னு தெரியும். அதனால் நம்ம யாரையும் சபிக்க தேவையில்லை, யாரையும் நம்ம தண்டிக்க தேவையில்லை. அது படைத்தவன் கையில் இருக்குங்க.